ஆடி பாடி மகிழ்ந்து விட்டோம். ஏண்டி மனசை விட்டு போக வேண்டும். ஆடி பாடி கொண்டே போகலாமா? எப்படி தெரியுமா? அப்படி நமக்கென ஏற்படுத்துகிறேன் ஒரு கோட்டை. அதுதான் பளிங்கு கோட்டை. பளிங்கு கோட்டை. என்ன பளிங்கு கோட்டை? பைரவன் பைரவன் என்று பெயர் விளைத்து அற்புதமாய் வாழ்ந்து வருகின்றோம். அப்படி இருந்தாலும் நம்முடைய தொழில் தினந்தோறும் கொள்ளை அடிப்பது, அடுத்து முன்னாடி தாலி அறுப்பது. கொள்ளை அடிப்பது இருக்கின்றவர் இடத்திலே இருக்கின்ற செல்வத்தை களவாடி இல்லாதவர்களுக்கு அழைப்பதுதான் நம்மளுடைய வழக்கம். அப்படி இருக்கு இன்று களவாடுவதற்கு தகுந்ததோ இடம் பார்க்க வேண்டும். பாருங்கள் பாருங்கள். பெரியதோர் கோட்டை. அந்த கோட்டைக்குள் நுழைய வேண்டும். இருக்கின்ற செல்வத்தை களவாட வேண்டும். ஐயா, அது சாதாரணமான கோட்டை கிடையாது. கோட்டை அது விஜயபுரி நாட்டை சேர்ந்த கோட்டை. அந்த கோட்டை இருந்தால் என்ன? அந்த கோட்டைக்குள்ள இருப்பதை சுத்தி இருப்பது, அந்த காம்பவுண்ட் சுத்தி இருப்பது 3000 மேல இருக்காங்க. இந்த பைரவனுடைய திறமை
நீங்கள் அறிந்ததல்லவா? தெரியாதான் தெரியும் தான் இருப்பதோ 3000 வீரர்கள். 2000 வீரர்கள். அவர்களின் கால் கூசுக்கு சமயம் வர முடியுமா முடியாதா? சத்தியமா சொல்ற நம்மளால முடியாது. அவங்க பாபாலே தங்க சொன்னா என்னால வர முடியாது. என்ன நம்பி 3 பேர் வீட்டுல காத்து கிடக்குறாங்க. யார் யார்? கொண்டாட்டி 1, ஒய்ஃப் 2, சம்சாரம் 3. கொண்டாட்டி 1, சம்சாரம் 2, ஒய்ஃப் 3. ஆமா, இது 3 ஒண்ணுதான்றா? இல்லங்க. எப்படி? கொண்டாட்டி வீட்டுல இருக்கா, ஒய்ஃப் கொல்லும்போது இருக்கா, சம்சாரம் ஏறி வந்து மூணு தேதி ஆண்டவன் அனுகிரகம் என்னோடு வரக்கூடிய நீங்கள் இன்று வரம் மறுக்கின்றீர்கள். தலைவரோடாக செல்கின்றேன். அந்த விஜயபுரி கோட்டைக்குள் நுழைகின்றேன். இருக்கின்ற செல்வத்தை களவாடி வந்துவிட்டு பிறகு உங்கள் இருவரையும் சந்திக்கின்றேன். அச்சமில்லை அச்சமில்லை என்று உறங்கி இருந்த மக்களுக்கு நெருப்பு மனிதனுக்கு நீங்காதா தமிழ்பட்டார் மறுப்பை வைத்தான் புதுவை திருக்குறள் மக்களை அதிக நமக்கு உயிரினும் மேலாக மதித்து வாழ்ந்து வருகிறது. பெரிய போராட்டமா போச்சு. பெரிய போராட்டம் நான் என்ன பண்றது? வீட்டுல அடிச்சுக்கணும் புடிச்சுக்கணும் கடிச்சுக்கணும் இதே அடிச்சுக்குவாங்க பிடிச்சுவாங்க பிடிச்சுக்கிட்டு அடிச்சுக்குவாங்க. அது கடிச்சுக்கணும் வலுவை இருக்கிறவங்க அடிக்கிறாங்க, வலிவிடாதவங்க பிடிச்சி கடிக்கிறாங்க. அது எப்படி என்ன நடக்குது? அதே கொடாய் நடந்த சண்டைங்க. என் பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி கொடாய்க்கு தண்ணிக்கு போயிருக்கிறாங்க. தண்ணிக்கு போனதுல என்ன நடக்குதுன்னு தெரியல. என் அண்ணன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அடிச்சுட்டா உடனே என் பொண்டாட்டி அவ கையை பிடிச்சி கடிச்சிட்டா. முடியாதோ கையை பிடிச்சி கடிச்சிட்டா. அச்சா பெரிய சண்டை நடந்துக்கிட்டு தகவல் எங்க அண்ணனுக்கு எனக்கு தெரியாது. ஏதோ வீட்டுக்கு வந்தாங்க. சொமாட்டாங்களா என் பொண்டாட்டி என்ன பண்ணா அவங்க சாமான அவ சாமான எடுத்துக்கிட்டு அவனுக்கு தண்ணி குடிச்சு போய் சேர்ந்துட்டான். ஆமா என் பொண்டாட்டி சொமா இல்ல இவ சாமான எடுத்து இவ தண்ணி எங்க ஓடி போட்டான். ஒரு குடும்பத்துல 4 பேர் 3 பேர் 5 பேர் 6 பேர் எல்லாம் ஒரு தாய் தந்தை பிள்ளைகள் நல்லா விட்டு போயிட்டு எங்க இருந்து வராங்க அவங்க தான் அதுல ஒரு மருமகள் இருப்பாங்க. மாமனாரு மாமியாரு மச்சனே மூத்தாரு மதிப்பு கொடுத்து கௌரவமா உண்மைதான். அப்படி இருக்கும்போது 1 மாசம் 2 மாசம் ஆச்சு போய்க்காங்க. திடீர்னு வேலைக்கு போட்டு சாப்பாடு போறீங்க கேட்ட பாவம் தான். சும்மா இல்ல அது கேட்ட கம்பெனி வச்சு புத்தி இருக்கா நான் பைத்தியம் சேர்த்து போயிட்டு போறேன்.
எங்க வந்து எங்க வந்து யாரை கேட்கறது? என் பொண்டாட்டி என்ன கேட்கறான். சாப்பாடு போடணும் சொல்லும்போது அந்த இடத்துல என்ன கேட்டான். உன்னுடைய மகன் ஒண்ணு கை பாவம் என்ன கேட்டதுல கை நிக்கி ஒண்ணு என்ன கேட்டேன். ஏன்டி இன்னாடி சமாதானம்? ஏய். சாப்பாடு தானே கேட்டேன். ஏய். கேட்ட உடனே ஓ ஓன்னு விடுங்க. அப்படின்னா யாருடா அது அது எப்ப பட்டு ஜீவன் நாய் நாய் என்ன சரி அப்படி ஒண்ணு இல்லைங்க. ஏய். அந்த வாய்ப்பாச்சு நீ தனி வந்துட்ட உடனே தனி போட்டாரு. ஏய். அப்பா சம்பாதிச்சு சொத்து இருக்குது. ஆமா. அந்த போய் பிடிச்சிட்டு வந்தாதான் நமக்கு சோறு ஆரம்பித்தான். ஆ. அப்பதான் யோசனை வந்ததுங்க. ஏய். எங்க அப்பா போகும்போது அதிகமா ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். என்னடா சொத்து சம்பாதிக்கிறது? ஒரு புளிய மரம் ஒரு பசு மாடு ஒரு ஏக்கர் நிலம் இவங்களுக்கு தான் இருக்கு. நான் சேர்த்து வச்சு போனார். ஏய் ஏய் அதுவே மரம் புடுங்கிற மாதிரி தான் புடுங்கி வீட்டுக்கு குடிச்சு போட்டுருப்பான். ஆமா உங்க அப்பா நல்ல மனுஷன். ஏய். அதை விட்டு போயிட்டாரு. ஏய். சரி நம்ம 2 பேரும் பங்கு முடியாது சொல்லிட்டு ஏய். நேரா தலைவராண்ட போனேன். போனேன். தலைவரை பார்த்து ஐயா ஐயா நானும் எங்க அண்ணன் தனித்தனி கொடுத்துட்டு போயிட்டோம். ஏய். சொத்து இருக்குது பிரிச்சு கொடுத்துருங்க. ஏய். என்ன சொத்து கேட்டா ஒன்னாவது கிடையாது. ஒரு புளிய மரம் ஒரு பசு மாடு ஒரு ஏக்கர் நிலம் இவ்வளவு தான் இருக்குது அப்படின்னு. உடனே தலைவரை பார்த்தாரு. ஒரு குடும்பத்துல முன்ன பிறகு வந்தா கஷ்டத்தை அனுபவிப்பான். ஏய். பின்னாடி புறத்துல பிரச்சனை உண்டாக்கும். ஆமா. இருந்தாலும் காலம் போற போக்கு ஏய். சொத்தை 2ஆ பங்கு தர்றேன் வாங்குறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பங்கிட்டாரு. எப்படி? எப்படி பங்கிட்டாரு? ஏய். மன்னனுக்கு மேல் பாகம் உனக்கு கீழ் பாகம் கோமனா இருக்கா. டேய், தலைவர் பாக்குறீங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏண்டா? தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர். ஆமா. ஒழுங்கு முறையில் பங்கிட்டிருக்கேன். பெரியவனுக்கு மேல் வரும், சின்னவனுக்கு கீழ் வரும். ஆமா. ஏய், ஏய். தலைவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டுங்க. ஏய். அப்படியே காலம் போச்சு. ஒரு நாள் வீடு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பாக்கலான்னு போனா ஏய். வீட்டு பக்கம் ஒரே சத்தம் கேக்குது. தல தல தலன்னு என்னடா சத்தம்? பார்த்தா எங்க அண்ணன் புளியா மரத்துல ஏறி புளியா மரம் முடிக்குது. ஏய், ஏய். பாத்தியாரு கோவம் வந்து எவ்வளவு திமிரு இருக்குன்னு சொல்லிட்டு கோயில் எடுத்து போனா கீழே பணத்துல மொத்த மாதிரி கோயில் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். உங்க அண்ணன் மேல் பாகம் அவனுக்கு தான் சொந்தம். ஏங்க தலைவர் உங்களுக்கு எல்லாத்தையும் மூட்டை கேட்டு தடி என்ன அர்த்தம்? மேல் பாகம் ஒண்ணு கீழ் பாகம் சொன்னாரு. மாட்டுக்கு மேல இருக்கிறது அவனுக்கு சொந்தம். மாட்டோட கீழே இருந்தா யாருக்கு சொந்தம்? ஆ? பாவி, கீழே விழுந்த உடனே கீழ் பாகம் முடிதான். ஆமாமா. அவன் போய் சேர்ந்து கோழிக்கு வந்துட்டான். பசுமாடு உனக்கு கண்ணு போடுறது பால் கறக்குது. பார்த்தா இதுவும் சொம்மாதி என்னடா அண்ணங்கார மத்திய வாரி நான் சொல்லிட்டு ஆமா. நேரம் கேன் எடுத்து போன கண்டு அவுத்து விட்டேன். கேன் எடுத்து போன கண்டு குடிச்சு கட்டினா மொத்த பாலி காட்டுக்கு வீட்டுக்கு இல்லடா கூட பிறந்தாங்க. நான் என்ன பண்ணேன்? ஏய், தலைவர் உங்க அண்ணன் அந்த மாட்டுக்கு தீவனம் வைத்து ஆமா. அது கொடாத பால் விட்டு கஷ்டப்பட்டு பால் கறக்கிற நேரத்துல நீ போயிட்டு கண்டேன் என்ன ஏங்க மேல் பாகம் அவனுக்குங்க பசுமாடு அவனுக்கு மடி கீழே போகுது. பால் கறக்கும் போது பால் எங்க போகுது? ஏய் உண்மையில நீ போயக்க தெரியாது. அதுவும் ஒரு விஷயம். அது ஓடி போச்சு. ஒரியாக மேலே இருக்கான். அந்த ஒரியாக நேரத்து ஓட்டி கணக்கா போட்டான். ஒரு எப்படியா போட்டு பார்த்தா 3 மாசத்துக்கு வச்சு செடியை குத்துக்குத்தா காயுது. பார்த்தா கொண்டாடி கூட என் தம்பி கொள்ளாதவன் அவன் வார்த்தைக்கு முன்னே ஆளை வச்சு பிடிச்சி பச்சு முன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். நான் கேட்டு சம்பாதிப்பேன். ராத்திரி 7 மணிக்கு கொண்டாடிட்டு கூட மொத்தம் செடி போட்டீங்கன்னா ஒடி அங்கேயோ போட்டேன் காய் பச்சு போட்டு அவன் கஷ்டப்பட்டு கையை விழு கண்டா தண்ணி பாய்ச்சி ஏறு ஓட்டி கண்டா அதுக்கு படாத மாதிரி வந்து மருந்து போட்டு டேய் அவர் நல்ல அனுபவிக்க நேரத்துக்கு நீ போய் பிடிக்க தலைவர் சொன்ன தீர்ப்புக்கு மரியாதை கொடுங்க. நீ மரியாதை மேல் பாகம் அவனுக்கு கீழ் பாகம் எனக்கு மண்ணுக்கு மேல இருக்கிற செடி அவனுக்கு மண்ணுக்கு காய்கறி எட்டு வயசுக்கு ஒண்ணு மட்டும் தான் விஷயம். அவனை சாப்பிடா கூட சாப்பிட்டு போயிட்டு பார்த்தா நேரம் ஐயா ஐயா தீர்ப்பு சொன்னீங்க அனுபவிக்க முடியல. தீர்ப்பை மாற்றி சொல்லுங்க அப்படின்னு தலைவர் சொன்னார். நான் சொன்ன மாதிரி தம்பி பிரச்சனை பண்ணா தீர்ப்பை மாத்திரேன். கீழ் பாகம் உனக்கு உன் தம்பிக்கு மேல் பாகம் போட வேண்டாம். என்னடா செய்ய மகன்? என்ன பண்ணும் எல்லாம் ஆண்டவன் கோயில் ஆண்டவன் செய்ய உடனே அவன் சரி என்னடா 8 மணி கிடைக்கிறமே ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிறமே அப்பா சாப்பாடு அனுபவிச்சு சொல்லிட்டு அந்த தமிழக புத்தி இருக்காங்களா என்னடா செய்யலாம்? அந்த ஒரு ஏக்கரை ஓட்டி கேவுரு நட்டான். ஏய் உங்க அண்ணன் உனக்கு கட்ட மாட்டான் தான் போயிட்டு வைக்கிறான். பிள்ளைங்க ஒரு 3 மாசம் ஆச்சு. கதிரி வந்து மூத்த கதிரி சொல்லி சிட்டாங்க பார்த்தேன். அதுவும் கூடி எடுத்துமான கதிரி மொத்தி அது கூடியை போட்டு தட்டாட்டு மாடு போட்டு பாவி முன்ன நிலைமை என்னதான் வந்து அவன் எப்படிதான் போயிருக்கான் எல்லாத்தையும் நீ தான் நானும் ஆயுதம் கிடைக்கிறான். தலைவர் பார்த்தாரு இல்லை தீர்ப்படி அவன் வீட்டாட வந்து அவ்வளவுதான் ஓடி போட்டான். நீ வந்து நீ கீழ் தான் போனான். அவனை பத்தி